இந்த பொண்ணு நிற மாசம் கர்ப்பத்தோட ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது அப்போ ஒரு கடைக்காரம்மா கூப்பிட்டு இந்த இடத்த குட்டி விடுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு பண்ணு கொடுக்குறாங்க. அப்ப அந்த நேரத்துக்கு அந்த கணவரும் வந்துட்டு இவளுக்குலாம் அதுக்கு பண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பண்ணையும் தட்டி விட்டு போயிடுறாரு. அந்த பொண்ணு ரொம்ப பசிக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. அப்ப கோயில தேங்காய் அடிக்கிறாங்க. அந்த தேங்காவே எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஓரமா உட்கார்றா. அப்பதான் அந்த பொண்ணு அவளுக்கு நடந்த சோகத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளும் பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா என்ன பண்றது, சின்ன சின்ன பசங்க எல்லாம் அபியூஸ் பண்றது அங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அவனை அடிச்சு வரட்டிடுறாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போனா அங்க இருக்க ஆளு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு. இதுக்கு மேல யாருமே வேண்டாம் சாமி, நம்ம குழந்தைய நம்மளே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அனாத மாதிரி சுத்திட்டு இருக்கா. ஆனா அந்த கடைக்காரம்மா தான் ஒவ்வொரு டைம் இறக்கப்பட்டு அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுல வேலை செய்ய விட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்து அந்த பொண்ணையும் பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சிருச்சு. அந்த கடைக்காரம்மாவும் என்ன பண்றது தெரியாம இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும் போது நீ எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு சரிஞ்சு விழுந்துடுறா. அந்த பொண்ணு கண்முழிக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததே அவங்க தம்பி தான். அந்த நேரத்துக்கு அந்த பொண்ணை பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பா. நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அந்த பொண்ணு என் கூட வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையனும் கூப்பிடுறா. இல்லடா நான் எங்க என் வாழ்க்கையை தொலைச்சேன்னா நான் அங்கேயே திருப்பி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறா. அவங்க பையனும் நல்ல பெருசாகிறா. அப்ப அந்த பையனும் அவங்க அம்மா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த கடைக்காரமா மயக்கம் மட்டும் விழுந்துடுறாங்க. யாருமே உதவி செய்யல அந்த பையனை தவிர. அப்ப அந்த அம்மாவை நினைச்சு பாக்குறாங்க, பையனை எப்படி வளர்த்திருக்கேன்னு பாருன்னு சொல்லிட்டு.